மக்களே இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் இருக்குது. அதாவது இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பக்கம் காடு, அது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த வழி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம் அந்த கோயில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை நாள் வந்து மக்கள் நிறைய பேர் அங்கே வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் பாருங்க, அதாவது ரைட் சைடில் இந்த ஓடை தண்ணி நிறைய தண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் பட் நம்ம வண்டியில் போகிறதுனால நம்ம சரியாக தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கங்கே அப்படி சொல்கிறோன்னா வளைவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் செம்மையாக இருக்குது. இந்த பசுமையான அந்த ரோடு சொல்கிறதுனா சென்டரில் ட்ராவல் பண்ணுறது செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வராங்க பாருங்கள், ட்ராவல் பண்ணிவிட்டு வேலைலாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெங்களூருக்காருங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக நிறைய பீப்புள் வந்து கம்மி தான் போகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஒசூர்லேருந்து இந்த மாதிரி எங்கேயோ எந்தெந்த நாட்டிலேருந்து சொல்கிறேன்னா கண்ட்ரியோட சொல்ல முடியாது, மாவட்டங்கள், அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள்லேருந்து வராங்க அந்த கோயில். அந்த அப்படி ஒரு கோயில், இந்த கோயில் ஃபேமஸான கோயில் சொல்லலாம். அங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு காடு. இந்த காட்டில் அது சென்ட்ரலில் ரோடுனா ஒரு நைட்டில் போனால் ஒரு பயமாக இருக்கும். ஆனால் பகலில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கு. நைட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயிலில் நெருங்கி போயிட்டுருக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி நிச்சிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம், கண் கூட லைவில் பார்த்துட்ருக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம கரெக்டாக அந்த கோயில் நெருங்கிட்டோம். மக்கள் எங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த கோயில். பாருங்கள் எக்கச்சக்கமான கூட்டம். அதே பார்த்தீங்கன்னா அந்த கடை ஓரம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பயங்கர கடை இருந்தது. பாருங்க இதாங்க அந்த கோயில். அதாவது ஒரு குழந்தை ஒன்று குறுக்கால வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டக்குன்னு மொபைலை கீழே வச்சுருவோம். ஏன்னா இதுதான் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, கேமரா சரியாக பிடிக்க முடியல. அதனால் நம்ம டக்குன்னு வந்து கீழே வச்சதுனால சரியாக தெரியல இந்த கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சரி அமாவாசை அப்பயும் சரி சரியான கூட்டமாக இருக்கும். ஆனால் பயங்கர விசேஷமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரெகுலராக மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு வழி பாதை மாதிரி சொல்கிற மாதிரி, இல்லை காட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் தானே நீங்கள் எங்கேயுமே ஊரே பார்க்க முடியாது. இடையில் எங்கேயுமே ஊரே கிடையாது. எல்லாமே இந்த டேஞ்சரான ஒரு ரோடு, அதாவது ஒரு மலைப்பகுதியும் சொல்லலாம். இந்த மலை பார்த்தீங்கன்னா ஏர் சொல்கிற பெண்டு பாருங்கள் எப்படி பாருங்க, ஏற வழியை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் இது பண்ணோம்னா கீழே போய் குழிக்குள்ளே இறங்கிக்குவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்கான ரோடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், அதாவது பசுமையாக பார்க்குறதுக்கும் சரி செம்மையாகவும் இருக்குது. வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா மங்கீஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் நம்ம. ஏன்னா நிறையா மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுனால நிறையா இது சொல்கிறேன்னா அதுக்கு தீனி நல்லா போட்டு போவாங்க. அதனால விரும்பிலாம் சாப்பிட்டு போவோம். இங்கே பாருங்கள், நம்ம சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு ஒரு பசுமையாக இருப்பாருங்க மரம். ஏன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற மாதிரி வருங்க. வேறெல்லாம் இருக்குது. இந்த உமண்டம் பார்க்குறதுக்கும் சரி, அந்த மேகங்களுடைய வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கும் சரி செம்மையாக இருக்கு பாருங்க. அட்டகாசமாக இருக்கு பாருங்க. இது மாதிரி தாங்க அப்பப்போ குறுக்கால உடையாரம். அது சொல்லவே முடியாது எப்போ அந்த குறுக்கால உடையாமல் அது பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்லோவாக வந்தாகணும். ஏன்னா அதை வாயில் வச்சுவேன், அது பாவம் இல்லையா. அங்கே பாருங்கள், இதை கள்ளக்கோட்டையை போட்டிருப்பாங்க போல். ஓடி போய் எப்படி போய் தின்னுது பாருங்கள். எல்லாம் பசியோட இது மயக்கம், பசியோட மயக்கம், அந்த பசியோட வேதனை அதை அனுபவம் பட்டாதான் தெரியுற மாதிரி. பாருங்கள் மேகனோட வியூ பாயிண்ட் மக்களை செம்மையான வியூ பாயிண்ட்டு, ஒரு அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம லைவில் பார்த்துட்டு போகலாம் வீடியோவில். சாரி, நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மங்கிகள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதாவது போகிற வழியில் இப்போ பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சி போயிருந்தது. கரம்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மழை இல்லாமல் அப்படியே காஞ்சி போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நிற்கதே நிழல் கூடக்காது, அந்த அளவுக்கு இதாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது.